Praise the Lord, brothers and sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் சத்தியமும் அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. முதல் வசனமாக யோவான் 10வது அதிகாரத்துல 3 முதல் 6 வரைக்கும் வசனங்கள். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. போன பைபிள் ஸ்டடியில வந்துட்டு முதல் 2 வசனங்களை நாம வந்துட்டு தியானித்தோம். ஸோ அதோட சுருக்கத்தை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு இப்ப வாசிச்ச மீதி 4 வசனங்களை இன்று கர்த்தர் எவ்வளவு நேரம் போகுதோ அதற்கேற்றபடி நாம வந்துட்டு இந்த வேத வசனங்களை நம்மளுடைய வாழ்க்கையோட எப்படி ஒத்து போகிறது, இதன்படி நாம நடக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத தியானித்து பார்ப்போம். வாசிப்போம். யோவான் 10:1-2 அதுக்கப்புறம் 12-13. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஆமென். ஆமென். இப்ப கர்த்தர் இந்த இடத்துல வந்துட்டு ஆடுகள்னு தன்னை விசுவசிக்கிற ஜனங்களை குறித்துதான் பேசுகிறார். எசேக்கியேல் 34-31 பார்த்தோம்னா, என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல கூட்டி கொண்டு போயின்னு சொல்லி சங்கீதம் 78:50 இந்த 2 வசனங்களையும் பார்த்தோம்னா, ஆடுகள்னு கர்த்தர் குறிக்கிறது வந்துட்டு தன்னுடைய ஜனங்களை, தன்னை விசுவசிக்கிறவர்கள், தன்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவளதான் வந்துட்டு இந்த இடத்துல ஆடுகள்னு சொல்கிறார். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் பேசுற வார்த்தைகளை நாம போன வாரம் நம்ம தியானிச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பா வந்துட்டு ஆடுகளின் மெய்ப்பன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாசல் வழியே வந்துட்டு பிரவேசித்தார். அவர் பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு தீர்க்க தரிசனங்கள் தெளிவாக அவர் என்ன காலத்துல வந்துட்டு வருவார் அப்படிங்கிற காரியங்களை குறிச்சு தெளிவா வந்துட்டு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் உலகத்துல வந்துட்டு பிரவேசித்தார். ஏன்னா அதற்கு நல்ல எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்கணும்னாக்க, தாவீது ராஜா வம்சத்துலதான் அவர் வந்துட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எரேமியா 23:5 பாத்தீங்கன்னாக்க, தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழுப்ப பண்ணுவேன், அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். மீகா 5:2 வந்துட்டு அவர் பெத்லஹேம்ல வந்துட்டு பிறக்க வேண்டும். ஏசாயா 7:14 அவர் ஒரு கன்னியிடத்தில் பிறக்க வேண்டும். அப்ப கர்த்தர் வந்துட்டு இதை எல்லாத்தையுமே முன்னாடியே தீர்க்கதரிசிகள் மூலியமாக அவர் வருவதற்கு முன்னாடி ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரவகத்துல சொல்லியிருந்தால், குறிப்பாக அவருடைய அந்த 70 வார தீர்க்க தரிசனங்களை குறித்து தானியேல் 9வது அதிகாரத்துல முன்னமே தானியேல்கிட்ட வெளிப்படுத்தி இருப்பாரு. ஸோ கர்த்தர் அவர் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னாக்க, யோவான் ஸ்தானன் அதற்கு முன்னாடி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் போது நீர்தான் மெசியாவோ என்று கரெக்டா அந்த காலத்தை அவர்கள் அறிந்து யூதர்களும் மற்ற ஆசாரியர்களும் அவர்களை கேள்வி கேட்கிறாங்க. அப்ப கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக வாசல் வழியாக அவர் பிரவேசித்தார். ஆனா வேற 4 வார்த்தைகளை இந்த 2 வசனங்கள் 4 வசனங்கள்ல பார்க்கிறோம். கள்ளனும் கொள்ளைக்காரனும் கூலியால் ஓனாயை குறித்தும் நாம டீட்டெயில்டா நம்ம பார்த்தோம். திருடனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் என்ன வித்தியாசம்? திருடன் எந்த ஒரு காரியத்தையுமே ரகசியமாக தான் செய்வான். அவன் மற்றவர்களை ஏமாத்துவதற்காக அவன் வன்முறையை முழுமையாக தவிர்ப்பான். அவன் மறைமுகமாக தான் அது செயல்படணும். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தோம்னா, அப்சலோம்
தாவீது ராஜா வந்து கர்த்தரால தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் ராஜாவாக இருக்கிறார். அவங்க அப்பாவுடைய ராஜ்யத்தை அவன் வந்துட்டு கொள்ளையடிக்கணும், திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சனையாக அவங்க அப்பாவுக்கு எதிராக செயல்பட்டாங்கிற அந்த உதாரணத்தை வந்து பார்த்தோம். அதே போல யூதாஸ் அவங்கிட்ட வந்து பணப்பையும் இருந்துச்சு. அவன் வேணுங்கிற நேரத்துல வந்துட்டு காசுகளை திருடி கொண்டே இருந்தான். ஆனா கொள்ளைக்காரன்கிறதுக்கு உதாரணம் நம்ம பார்த்தோம்னாக்க பரபாசை நம்ம வந்துட்டு நல்ல ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அவன் வந்துட்டு கலகம் பண்ணி கொலை செய்தான்னு சொல்லி இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்காக அவருக்காக வந்துட்டு இந்த கொலைகாரனை வந்துட்டு விடுதலை பண்ண சொல்லி யூத ஜனங்கள் எல்லோருமே வந்துட்டு ராஜா கிட்ட வந்து முறையிட்டார்கள் என்பதை பார்த்தோம். அடுத்தது கூலியாள் வந்து காசுக்காக தான் வந்துட்டு வேலை பார்ப்பான். பழைய ஏற்பாட்டில் நல்ல உதாரணம் பீலியான் தீர்க்கதரிசி. அவன் பணத்திற்காக வந்து தேவனுடைய ஜனங்களை சபிக்கவும் அவர்களை பாவத்துல விழ வைக்கவும் முயன்றான்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். அதே போல 2 தீமோத்தி 4:10 பவுல் எழுதியிருப்பாரு, தனக்கு இக்கட்டான நேரத்துல வந்து உலகத்தின் மேல பற்று வைத்து ஆபத்து காலத்துல பவுலை வந்து தனிமையில விட்டு சென்றதையும் வந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்க கூலியாளுக்குரிய மனநிலையை வந்து குறிக்குது. ஓநாயோட வேலை வந்து என்னது? மந்தையை பீறி போடும், ஆடு சிதறடிக்கும். அப்ப யோவான் 10:12 சொல்லியிருக்கபடி பாத்தீங்கன்னா, ஓநாய் வரும் பொழுது அது ஆடுகளை சிதறடிக்கும்னாக்க கர்த்தர் வரும் பொழுது, ஏன்னா கர்த்தர் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு லூக்கா 18 மனுஷகுமாரன் பூமிக்கு வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னாக்க பிசாசுடைய ஒரே நோக்கம் வந்து அவரை விசுவசிக்கிறவர்களை வந்துட்டு அவிவிசுவாசத்துல அவர்களை எப்பொழுதுமே ஏதாவது பயத்தின் மூலியமாக வழி நடத்துவதுதான் வந்துட்டு ஓநாயோடைய வேலை. ஸோ இதை குறித்து நாம வந்து போன வாரம் வந்து நாம சுருக்கமாக பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நாம வாசிப்போமே யோவான் 10:3 திருப்பி. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆமென். ஆமென். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். அப்ப ஆடுகள் பழைய அந்த காலத்து முறைமையின்படி நாம பார்த்தோம்னாக்க அந்த காலத்து வரலாறை நாம வந்து பார்ப்போம். அந்த கிழக்கத்திய நாடுகள்லையும் சரி, குறிப்பாக இஸ்ரவேல் நாட்டிலையும் வந்து ஆடுகளை மேய்ப்பதற்காக மேய்த்து விட்டு இரவுல வந்துட்டு ஆட்டு தொழுவத்துலதான் கொண்டு போய் எல்லாவற்றையும் அடைப்பாங்க. ஆனா அந்த தொழுவத்துக்குள்ள வந்துட்டு ஒரு மேய்ப்பனோட ஆடு கிடையாது, நிறைய மேய்ப்பர்களோட ஆடுகளை வந்துட்டு ஒன்றாக தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அடைப்பார்கள். இன்னைக்கு அந்த பழக்க முறைகள் வந்துட்டு கிராமங்கள்ல வந்து இருக்குது. எதற்காகனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு அந்த சுமையை குறைப்பதற்காகவும் அதே போல ஒரு பாதுகாப்புக்காகவும் மிருகங்களின் மூலியமாக வரக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து ஆடுகளை வந்து பாதுகாப்பதற்காகவும். அப்ப காலையில அந்த தொழுவத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு காவலாளி மாத்தி அவங்க வந்துட்டு இருப்பாங்க. இதுல வந்துட்டு ஏகப்பட்ட ஆடுகள் இருக்கும், வெவ்வேறு மெய்ப்பர்களின் ஆடுகளும் வந்து அங்க இருக்குது. காலையில வந்துட்டு உண்மையான மெய்ப்பன் வரும் பொழுது காவலாளி அவனுக்கு மட்டுமே கதவை வந்துட்டு திறப்பான். அந்த மெய்ப்பன் வந்து தன் ஆடுகளை வந்துட்டு அழைக்கும் பொழுது, பெயர் சொல்லி அழைக்கும் பொழுதோ இல்ல அவனுடைய குரல் சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஆடுகள் வந்துட்டு அந்த மெய்ப்பனுக்கு அவனுக்குரிய ஆடுகள் அவனுக்கு பின்னாடி வந்துட்டு செல்லும் ஆக்சுவலா. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பழைய ஏற்பாட்டு அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து இருந்தப்ப ஆடுகளுடைய பிஹேவியர். இன்னமும் அதே மாதிரியான பிஹேவியர் தான் இருக்கு. மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு மாத்திரம்தான் கேட்டு செவி கொடுக்கும். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. பல மெய்ப்பர்கள் வந்து தங்கள் ஆடுகளை அழைத்தாலும் ஆடுகள் தங்கள் சொந்த மெய்ப்பனின் குரலை மட்டும்தான் வந்து அடையாளம் கண்டுகொள்ளும். அப்ப ஆடுகளை வந்துட்டு பெயர் சொல்லி கூப்பிட்டுன்னு வந்துட்டு சொல்லியிருக்குது. மந்தையில் ஆயிரக்கணக்கான ஆடுகள், வெவ்வேறு மெய்ப்பர்களுடைய ஆடுகள் இருந்தாலும் எல்லாருடைய சத்தமும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஆடுகளுக்கு அந்த சத்தத்துடைய வித்தியாசத்தை வந்துட்டு கண்டறியக்கூடிய அந்த பக்குவம் வந்துட்டு ஆடுகளுக்கு இருக்கிறது. மெய்ப்பன் ஆடுகளை பின்னால் இருந்து விரட்டுவதில்லை, அவைகளை மாறாக அவைகளுக்கு முன்னே நடந்து வழிகாட்டுகிறான். இயேசு அதே போலதான் நம்மளை வந்துட்டு கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்மையும் வந்துட்டு அந்த புல்வெளிக்கு வந்துட்டு மேய்ப்பதற்காக அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு சமாதானத்தோட பாதுகாப்போட முன் சென்று வழி நடத்துகிறார். அப்ப கர்த்தர் வந்துட்டு இந்த ஓமையை வந்துட்டு எதற்காக பயன்படுத்தினாருன்னு பார்த்தோம்னாக்க
அதற்கு முந்தின வசனம் யோவான் 9வது அதிகாரத்துல ஒரு குருடனை வந்துட்டு பிறவியிலே ஒரு குருடனா இருக்கிற ஒரு வாலிபனை கர்த்தர் சுகப்படுத்துறாரு. ஆனா அங்க இருந்த பரிசேயர்கள் யூதர்கள் யாருமே அதை வந்துட்டு நம்ப மாட்டேன்னு சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க. அப்பதான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இந்த ஓமையை குறிச்சு, ஆடுகளை குறிச்சு டீட்டெயில்டா வந்துட்டு ஓமையா வந்துட்டு பேசுறாரு. அந்த பேசுனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னாக்க 6வது வசனத்துல இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார், அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லைன்னு சொல்லிதான் வசனம் இருக்குது. வாசிப்போமே, யோவான் 10:7. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப கர்த்தர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன்னு வந்துட்டு சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை வந்துட்டு சொல்றாரு. நானே ஆடுகளுக்கு வாசல். இதை எதுக்கு திருப்பி வந்துட்டு மறுபடியும் முதல்ல 5 வசனங்களை ஓமையா சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி 7வது அவர்கள் புரிந்து கொள்ளாதனால திருப்பி எதற்காக வந்துட்டு முதல்ல வந்துட்டு தொழுவத்துக்குள்ள வந்துட்டு அநேக மந்தைகள் மேய்ப்பர்களுடைய ஆடுகள் இருந்துச்சு. திருப்பி வந்துட்டு இந்த இடத்துல சொல்றாரு, நான் தான் வந்துட்டு அந்த ஆடுகளுக்கு வாசல்ங்கிறாரு. சோ இதை நாம இன்னும் சரியா புரிஞ்சு கொள்ளணும்னாக்க இன்னும் கொஞ்சம் ஆழமா அந்த வரலாறை போய் பார்த்தோம்னாக்க யூதா தேசத்துல மேய்ச்சல் முறையை குறித்து நாம வந்துட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த காலத்துல வந்துட்டு கோடை காலங்கள்ல ஆடுகளை மலைப்பகுதிக்கு மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் பொழுது இரவுல அவற்றை சிறிய, ஏன்னா அந்த காலத்துல இருக்கிற மந்தைகள் அந்த தொழுவம் எப்படி இருக்கும்னாக்கா அந்த கற்கள் மூலியமாக தான் 4 பக்கத்து கற்கள் இருக்கும், கற்கள் சுவர்கள் தான் இருக்கும். அதற்கப்புறம் அது திறந்த வெளியா இருக்கும். அதற்கு ஒரே ஒரு கதவு, திறந்த வெளி கதவு மட்டும் ஒன்று இருக்கும். அப்ப அந்த மேய்ப்பன் மலைகளுக்கு வந்துட்டு அவர்களை மேய்ப்பதற்கு கூட்டி செல்லும் பொழுது இரவுல வந்துட்டு அந்த ஆட்டு தொழுவத்துக்குள்ள வந்துட்டு அடைக்கும் பொழுது அந்த மெய்ப்பனே வந்துட்டு அந்த வாசலின் குறுக்கே படுத்து கொள்வாங்க. அப்ப மெய்ப்பனை தாண்டாமல் எந்த ஒரு ஆண்டும் வெளியே போகவும் முடியாது. அதே போல எந்த ஒரு ஓனாயோ திருடனோ உள்ளே வந்துட்டு வர முடியாது. சோ இதுதான் கர்த்தர் வந்துட்டு திருப்பி வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நானே ஆடுகளுக்கு வாசல் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல பார்த்தோம், அங்க வந்துட்டு அந்த அந்த தொழுவத்துக்கு ஒரு காவல்காரன் இருப்பான். அதை அவர்கள் புரிந்து கொள்ளாதனால திருப்பி வந்துட்டு கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, நானே ஆடுகளுக்கு. ஏன்னா அவர்களுடைய முறைமை, அவருடைய கலாச்சாரம், அவர்கள் ஆடுகளை வந்துட்டு எப்படி மேய்ப்பார்களோ அதை வைத்த கர்த்தர் அவர்களுக்கு ஓமையாகவே வந்துட்டு இதை வந்துட்டு புரிய வைக்கிறாரு. வாசிப்போமே, சங்கீதம் 118:20. கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். ஆமென். ஆமென். சோ இதை கர்த்தர் வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில பார்த்தோம்னாக்க இயேசுவே அந்த வாசல். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் எல்லோருமே, யூதர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதியர்களாக இருந்தாலும் சரி, பிதாவிடத்திற்கு செல்லவோ ரட்சிப்படையவோ முடியும். வேற வழியே கிடையாது. அவர் அடைக்கப்பட்ட ஒரு கதவு கிடையாது. ஏன்னா அவர் வந்துட்டு கதவை அடைக்கிறதுக்காக அவர் வந்துட்டு வரல. அவர் வந்துட்டு திறக்கப்பட்ட வாசல். அதே சமயம் நம்மை ஒவ்வொரு தீமையிலிருந்தும் காக்கவும் பாதுகாப்பின் எல்லையும் அவரே. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு அவர் நமக்குள்ள வந்துட்டு ஆவியானவராக இருந்து நமக்குள்ளாக நம்மோட வந்துட்டு உறவாடி கொண்டு இருக்கிறார். அப்ப இத கர்த்தர் வந்துட்டு எவ்வளவு தெளிவாக வந்துட்டு ஒரு மெய்ப்பன் ஆடு என்ற அந்த உறவு முறையை குறித்து வந்துட்டு ஒரு ஆழமான சத்தியத்தை வந்துட்டு அங்க யூதர்களுக்கு நமக்கும் வந்துட்டு இதை குறித்து டீட்டெயில்டா பேசியிருக்கிறாரு. ஏன்னா நம்ம வந்துட்டு அவருடைய சத்தத்தை சரியான விதத்துல கேட்கிறோமா, நம்ம காதுல கேக்குது இல்ல வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு உள்ளாக இருந்து நம்மளை வந்துட்டு வழி நடத்துகிறார். அந்த சத்தம் நமக்கு மாத்திரமே வந்துட்டு கேட்கப்படும். யோவான் 10:9 வாசிப்போம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இப்ப நமக்கு யோவான் 14:6 சொல்லியிருப்பார் கர்த்தர். இதே விஷயத்த அவரே வந்துட்டு வெவ்வேறு இடத்துல வந்துட்டு உறுதிப்படுத்தியிருப்பாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்ப இவ்வளவு தெளிவா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு வசனத்தை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு எவ்வளவோ ஒரு பிரிவினை சபைகள் வந்துட்டு கர்த்தரையும்
பிதாவையும் இயேசுவையும் வந்துட்டு பிரித்து பார்க்கிறார்கள். அவருக்கு கீழாக தான் இவர் இருக்கிறார். அவர் வார்த்தையை தான் முதல்ல வந்துட்டு உருவாக்குனார். அந்த வார்த்தை நித்தியமாக இருக்கிறது. ஆனா வந்துட்டு வார்த்தை தான் வந்துட்டு மாம்சத்துல வந்தது. ஆனா இருந்தாலும் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு வெவ்வேறு, அவருக்கு கீழே தான் வந்துட்டு இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு இடத்துல யோவான் 11:25-26 பாத்தீங்கன்னாக்க மார்த்தாள்கிட்ட வந்து சொல்லுவாரு, ஏன்னா லாசரை வந்துட்டு உயிர்ப்பிக்க அவன் வந்து கல்லறையில வந்துட்டு அவன் இருக்கும் பொழுது அவன் செத்து 4 நாள் ஆச்சு, இருந்தாலும் வந்துட்டு நீ வந்துட்டு என்னை விசுவசிச்சா, ஏன்னா இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஒரு மனுஷன் வந்துட்டு ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? ரோமர் 10:9 வாசிப்போம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். அப்ப அவர் வந்துட்டு நமக்காக தான் வந்து மரித்தார். தேவன் வந்துட்டு அவரை வந்துட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினார் என்று நாம இருதயத்துல வந்துட்டு விசுவசித்து நாவினால அறிக்கை செய்யும் பொழுதுதான் வந்துட்டு ரட்சிக்கப்படுவோம். அப்ப நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்கப்போ பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமும் கொடுக்கப்படலை. வாசிப்போமே அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஆமென். ஆமென். அப்ப வேற எந்த நாமமே இந்த உலகத்துல வந்துட்டு கொடுக்கப்படல. மனிதர்கள் வந்து பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்காக. நான் என்னையவே, ஒரு மனிதன் தன்னைத்தானே வந்துட்டு எவ்வளவு பணமோ ஆஸ்தியோ பெருமையோ புகழ் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் வந்து இந்த உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் அவன் ஆத்துமாவை இழந்தால் அவன் வாழ்ந்ததற்கு அர்த்தமே வந்துட்டு கிடையாது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப வாசிப்போமே சங்கீதம் 23:2-3. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆமென். சோ இது பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனமாக சொன்ன வசனம். அது தாவீது வந்துட்டு கர்த்தர் வந்து தன்னை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஆட்டு தொழுவத்துல இருந்த தன்னை ஒரு சாதாரண ஒரு மனுஷனை வந்துட்டு எப்படி எடுத்து அவனை உயர்த்தி ராஜாவாக்கி அவனை எப்படி வந்துட்டு வழி நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது வந்து இந்த சங்கீதங்கள்ல வந்துட்டு எழுதியிருந்தாரு. அப்ப இதோடைய பின்னணியை வந்துட்டு நம்ம வந்துட்டு நிதானிச்சு பார்ப்போம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அப்ப ஆடுகள் வந்து இயற்கையாகவே மிகுந்த பயந்த சுபாவம் உள்ளது. அதற்கு வந்துட்டு பசி, எதிராளிகளின் பயம், மந்தைக்குள் இருக்கிற ஆடுகளுக்கு மத்தியில இருக்கிற சண்டை மற்றும் மற்ற அந்த வெட்டுக்கிளிகள், பூச்சிகள், மற்ற மிருகங்களுடைய தொந்தரவு ஆகிய இந்த 4 விஷயங்கள் இல்லாமல் இருந்தா மட்டும்தான் வந்து ஆடுகள் வந்து அந்த புல்லுல வந்துட்டு நன்றாக படுத்து இளைப்பாறுதல் அடையும். இளைப்பாறும். அப்படி இல்லைனாக்க அது வந்துட்டு இளைப்பாறாது. இப்ப மெய்ப்பெண் இவை எல்லாவற்றையுமே வந்து சரி செய்து அவைகளுக்கு முழுமையான பாதுகாப்பு தரும்போது மட்டுமே அந்த ஆடுகள் வந்து புல்லுள்ள இடங்கள்ல வந்து படுத்து கொள்ளும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம பார்த்தோம்னாக்க தேவன் வந்துட்டு தம்முடைய வார்த்தையாகிய அந்த பச்சையான புல்வெளியில நம்மை போஷித்து உலக கவலைகளிலிருந்தும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்தும் முழுமையான இளைப்பாறுதலை தருவதை குறிக்கிறது தான் வந்துட்டு அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து போட்டிருக்க. அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம். அமர்ந்த தண்ணீர்களில் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார்னு சொல்லி வார்த்தையை பார்க்கணும். இப்போ ஆடுகளுக்கு பொதுவா பாத்தீங்கன்னாக்கா ஆற்றுலையோ அது வந்து நீச்சல் அடிக்க தெரியாது. அதுக்கப்புறம் தண்ணியில நனைஞ்சிச்சுனாக்கா அதோடைய உடல் வந்துட்டு அந்த கம்பளி ஈரமாகிவிட்டால் அதோடைய எடை வந்து அதிகமாகி அது தண்ணீருக்குள்ள வந்து மூழ்கிவிடும்.
அதே போல அந்த நீரோடை வந்துட்டு வேகமாக வருவதனால ஆடுகள் வந்து அந்த தண்ணீர் அண்டைக்கு போறதுக்கே வந்துட்டு பயப்படும். அப்ப நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவானாக்க, அவைகள் பயமின்றி தண்ணீரை வந்துட்டு குடிப்பதற்கு அதற்கான வந்துட்டு ஒரு கற்களை அடுக்கி ஒரு சிறிய பாதையை உண்டு பண்ணி ஒரு அமைதியான ஒரு நீரோட்டத்தை உருவாக்கி கொடுப்பான். அதை அமர்ந்து வந்துட்டு தண்ணீரை வந்துட்டு அருந்துவதற்காக. அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய மெய்ப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பதற்றமான சூழலில் தள்ளாமல் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானமும் நிறைந்த அமைதியான இடங்களுக்கு கொண்டு சென்று நம் தாகத்தை வந்துட்டு தீர்க்கிறார். அடுத்த வார்த்தை வந்து அவர் என் ஆத்துமாவை தேற்றி. ஆடுகள் சில சமயம் பாத்தீங்கன்னாக்க மேடு பள்ளங்கள்ல நடக்கும் பொழுது தவறி வந்துட்டு தலைகீழாக வந்து விழுந்து விடும். அப்படி விழுந்தால் அவைகளால வந்துட்டு எழுந்து தானாகவே நிற்பதற்கு வந்துட்டு கடினப்படும். அதே சமயத்துல வந்துட்டு அந்த மாதிரி நேரங்கள்ல கொடிய விலங்குகளும் வந்துட்டு அதை அடித்து சாப்பிட்டு விடும் அந்த காட்டு பகுதிகள்ல. அப்ப மெய்ப்பனானவன் வந்துட்டு அந்த மாதிரி அடிபட்ட சமயத்துல இருந்து ஓடி போய் அதை தூக்கி நிறுத்தி அதற்கு அந்த காலை வந்துட்டு அந்த இரத்த ஓட்டம் வந்து சீராகிறதற்காக கால்களை வந்துட்டு தேய்த்து விட்டு தேற்றுவான். அதே போலதான் நாமும் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னாடி நாம வந்துட்டு செல்லும் பொழுது நாம ஏதாவது மாம்ச சிந்தையினாலேயோ இல்ல பாவத்திலேயோ இல்ல நமக்கு வாழ்க்கையில ஏற்படுற உறவுகள் மூலியமாகவோ ஏதாவது ஒரு காரியங்கள்ல சோர்வினாலேயோ நாம விழுந்து கிடக்கும் பொழுது குற்ற உணர்ச்சியோட இருக்கும் பொழுது தேவன் வந்து நம்மளை வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு கைவிட மாட்டார். அவர் என்றைக்குமே தூக்கி நிறுத்தி நம் ஆவிக்குரிய ஜீவனை வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்காரு. ஏன்னா எபேசியர்ல சொல்லியிருக்குது, அவர் நமக்கு 1:3 ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏற்கனவே வந்து பரலோகத்துல வந்துட்டு அவர் நமக்காக கொடுத்துட்டாருன்னு சொல்லியிருக்காரு. அதை நாம வந்துட்டு விசுவசித்து நாம நடக்க வேண்டும். அடுத்த வாக்கியம் வந்துட்டு தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆடுகள் வந்துட்டு சரியான பாதையை வந்துட்டு தேர்ந்தெடுக்க தெரியாது. அவைகள் வந்துட்டு திரும்ப திரும்ப போன பாதைக்கே தான் வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும். அப்படி போன பாதையிலே போச்சுனாக்கா அங்க இருக்கிற புல்லுகள் எல்லாம் வந்துட்டு அழிந்து விடும், அதோட போய் நடந்து ஆக்சுவலா. அப்ப அதே போல வந்துட்டு சில நேரங்கள் வந்துட்டு செங்குத்தான பாறைகள் இருக்கிறத தெரியாம போய் அங்க போய் வந்துட்டு சிக்கிக்கொள்ளும். அப்ப மெய்ப்பெண் தான் வந்துட்டு அந்த ஆடுகளுக்கு சரியான பாதைகளை வந்துட்டு வகுத்து தர வேண்டும். தேவன் அதற்காக தான் வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு ஆலோசனை கர்த்தராக பாலகனா பிறந்து குமாரனா வந்துட்டு நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையுமே அவர் வந்துட்டு சுமந்து தீர்த்துட்டாரு. அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்து அவரை விசுவசிக்கிற பொழுது பாத்தீங்கன்னா அவரே ஆவியானவராக நமக்குள்ள வந்துட்டு நம்ம சுய புத்தியின் மேல சாஞ்சோம்னாக்க நம்மளும் ஆடுகளை போல வந்து பழைய பாதைகளுக்கே நாமளால வந்துட்டு திருப்பி போய்கிட்டே இருப்போம். ஆனா தேவன் நம்மை பாவமான ஆபத்தான பாதைகளில் செல்ல விடாமல் நீதியான வழிகளில் நம்மை வந்து நடத்துகிறார். அது அவருடைய வார்த்தைகள் மூலியமாக நமக்குள்ளாக இருந்து ஒரு மாம்சமான காரியங்களை முடிவெடுக்க கஷ்டப்படும் பொழுது நாம ஜபத்துல கேட்கும் போது அவர் நம்மை வந்துட்டு வழி நடத்துகிறார். இதை அவர் நம்முடைய தகுதியை பார்த்து அவர் வந்துட்டு நமக்கு செய்யல, மாறாக அவர் வந்துட்டு ஒரு நல்ல மெய்ப்பன். கர்த்தர் நல்லவர், அவர் என்றென்றுமே நல்லவராக இருக்கிறார். தன்னுடைய நாமத்துக்காகவும் தன்னுடைய நாமத்தின் மகிமைக்கும் களங்கம் வராதபடி அவர் நம்மை வந்துட்டு மிகவும் சரியான பாதையில வந்துட்டு அவர் நம்மை நடத்தி கொண்டு செல்கிறார். இதற்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நாம வந்துட்டு பார்க்கணும்னாக்க பழைய ஏற்பாட்டுல எலியா வந்துட்டு எசபேல் வந்து சொல்றார், நான் வந்து நாளைக்கே வந்துட்டு அழித்து விடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எலியா அவருக்குள்ளாக வந்துட்டு பயம் வந்து அவர் வந்துட்டு நான் வந்துட்டு சாக வேண்டும் சொல்லி ஒரு சூறை செடிக்கு கீழே போய் படுத்துக்கிறாரு. ஆனா தேவன் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவரை கடிந்து கொள்ளவில்லை. ஏன்னா தேவன் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர் மூலியமாக அநேக அற்புதங்களை வந்து செஞ்சாரு. ஆனா எசபேல் வந்து அவரை கொல்ல போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்குள்ளாக ஒரு பயம் வந்துட்டு தொற்றிக்கொண்டு அவர் வந்துட்டு நான் சாக வேண்டும் சொல்லி கர்த்தர் மேல வந்துட்டு விசுவாசமாக இருந்து
3.5 வருஷம் வந்துட்டு மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி மழையை நிறுத்தி, அதுக்கப்புறம் வந்து திருப்பி பழையபடி வந்துட்டு மழைய ஜெபத்தின் மூலியமாக மழையை வர வச்சவரு, அவ கொல்ல போற தன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவர் வந்து பயந்து ஓடி நான் சாக வேண்டும் சொல்றப்ப கர்த்தர் வந்துட்டு அவனை வந்து கடிந்து கொள்ளவில்லை. மாறாக அவர் என்ன பண்ணார், கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவனை தூங்க வைத்து அவனுடைய ஆத்துமாவை தேற்றி மீண்டும் அடுத்த கட்ட தேவனுடைய சித்தத்தை நீதியின் பாதையில நடத்துவதற்கு அவர் வந்து எலியாவை வந்து வழி நடத்தினாரு. அதே போல இயேசு கிறிஸ்து அவர் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை பின்பற்றின ஜனங்கள் 5000 பேர்த்துக்கு வந்துட்டு அவர் வந்து போஷித்தார். எங்க போஷித்தார்? புல்லுள்ள இடங்கள்ல தான் உட்கார வச்சு அவரு அப்பமும் அந்த மீன்களையும் வந்துட்டு கொடுத்தாருங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். வாசிப்போமே, வெளிப்படுத்தின விசேஷம் 7:17. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஆமே. இன்னைக்கு நாம எல்லோருமே பழைய வாழ்க்கையில தேவனை அறியாதப்ப, சரியான விசுவாசத்துல இல்லாதப்ப, சத்தியம் ஒழுங்காக புரிந்து கொள்ளாமல் தேவன் ஒருவரே என்று தெரியாத காலத்துல இருந்த போதிலும் நாம கர்த்தரை விசுவசிச்சதுக்கும் இன்னைக்கு சத்தியத்தை முழுக்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இயேசுவின் நாமத்தை வந்துட்டு தரித்த பிள்ளைகளாக இருக்கும் பொழுது உள்ள வித்தியாசம் நமக்கு நன்றாகவே தெரியும். அப்ப இன்னைக்கு நம்மளை வந்து ஆட்டுக்குட்டியானவர்களே நம்மளை கர்த்தர் தான் வந்துட்டு மறுத்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார்னு சொல்லியிருக்குது. சோ இதே விஷயம்தான் பழைய ஏற்பாட்டுல எசேக்கியேல்ல சொல்லியிருப்பாரு. 34வது அதிகாரத்துல 14-15 வாசிச்சோம்னாக்க, நல்ல மேய்ச்சலிலே அவைகளை மேய்ப்பேன், நானே என் மந்தையை மேய்த்து நான் அவைகளை மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சோ இந்த வசனம், தீர்க்க தரிசனம் வந்து இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது நமக்குள்ளாக. அப்ப கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்குது. அப்ப நம்மளுடைய சோர்ந்து போகிற அந்த ஆத்துமாவுக்கு தேவனுடைய வார்த்தை ஒன்றே வந்துட்டு ஜீவனை வந்துட்டு கொடுக்குது. அடுத்தது வாசிப்போம், யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு திருடன் என்பதை எதை குறிக்கிறதுனாக்க பிசாசாகிய சாத்தானை தான் வந்துட்டு குறிக்கிறது. அவனுடைய வழியில் நடக்கும் போதகர்களையும் இது வந்துட்டு குறிக்குது. சாத்தானுக்கு வந்து 3 நோக்கங்கள் தான் இருக்குது. ஒன்னும் வந்துட்டு திருடனும் கொல்லனும் அழிக்கணும். அப்ப எதை அவன் வந்துட்டு திருடுறானாக்க நம்முடைய சந்தோஷத்தை. யார்கிட்ட இருந்து அவன் மெயினா திருடுறானாக்க கர்த்தருடைய பிள்ளைகள் தந்தான். அவன் திருடுறது நம்மளுடைய சந்தோஷத்தை, நம்மளுடைய சமாதானத்தை, நம்முடைய நம்பிக்கைய, நம்முடைய நேரத்தையும், அதற்கப்புறம் தேவனோடு கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவை வந்துட்டு அவன் திருடுறதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு குறிக்கோள். 2வது வந்துட்டு கொல்லவும், நம்மளை வந்துட்டு ஆவிக்குரிய ஜீவனை வந்துட்டு கொல்லணும். எப்படி வந்துட்டு ஏதேன் தோட்டத்துல நீ இந்த பழத்தை என்னைக்கு நீ சாப்பிடுறியோ அன்னைக்கு சாகவே சாவான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு ஆதாமும் ஏவலும் அந்த பழத்தை சாப்பிட்டு அவங்க மாம்ச ரீதியா சாகல. அவங்க உயிரோடு இருந்தது 930 வருஷங்கள். ஆனா ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு மரித்ததுனால கர்த்தர் அவர்களை வந்துட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். அப்ப நம்மளையுமே இன்னைக்கு வந்துட்டு பிசாசானவன் வந்துட்டு மறுபடியும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். இருந்தாலும் நம்மளை வந்துட்டு கொல்லுவதற்கு, ஆவிக்குரிய ரீதியில நம்மளை வந்துட்டு கொல்லுவதற்காக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு வந்து சோர்வை கொண்டு வருகிறான். அதை நம்ம வந்துட்டு ஜாக்கிரதையாக வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். 3வது காரியம் அழிக்கவும். அழிக்கிறதுனா எப்படி வருகிறான்னாக்க நம்மளுடைய குடும்பத்துல பிரிவினைகளை கொண்டு வருவது, பிரச்சனைகளை கொண்டு வருவது, எதிர்காலத்தை குறித்த அந்த ஒரு பயத்தை கொண்டு வருவது, அதுக்கப்புறம் அந்த முற்றிலுமாக நம்மளை வந்துட்டு நித்திய ஜீவன்ல இருந்து முற்றிலுமாக அழித்து அதற்கு நம்மளை அப்புறப்படுத்தி நரகத்திற்கு நேராக வழி நடத்துவதுதான் வந்துட்டு பிசாசனுடைய அந்த 3 குறிக்கோள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனா நானோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நானோ அப்படின்னாக்க
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததோட நோக்கம் என்ன? அவர் நம்ம வந்துட்டு தண்டிக்கவோ பயமுறுத்தவோ அவர் வந்துட்டு வரவில்லை. மாறாக சாத்தானின் பிடியிலிருந்து நமக்கு வந்துட்டு மீட்பை கொடுப்பதற்காக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு வந்திருக்கிறார். அப்ப கொலோசியர்ல வந்துட்டு வசனம் சொல்லும், அவனுடைய இருளின் ராஜ்யத்திலிருந்து அவருடைய இரத்தத்தினால நமக்கு வந்துட்டு விடுதலை கொடுத்து குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார் சொல்லி வசனம் இருக்குது. சோ அதனாலதான் வந்து ஜீவன் உங்களுக்கு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், பாவத்தினால மரித்து போன நம்ம எல்லோருக்குமே இயேசு தம்முடைய இரத்தத்தின் மூலியமாக பாவ மன்னிப்பையும் ஆவிக்குரிய புதிய ஜீவனையும் வந்து கொடுத்திருக்கிறாரு. அதை நாம வந்துட்டு நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். அந்த ஜீவன் எப்படி இருக்கணும்னாக்க, ஜீவன் வந்ததுக்கு அப்புறம், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அது பரிபூரணமா இருக்க வேண்டும் சொல்லி இருக்கிறாரு. சோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னுடைய வாழ்க்கை எல்லா விஷயங்களிலுமே, என்னுடைய சரீர பிரகாரமாக இருக்கட்டும், என்னுடைய வேலை பிரகாரமாக இருக்கட்டும், என்னுடைய ஊதியமாகட்டும், என்னுடைய சிந்தனைகள், செயல்கள், மற்ற உறவுகள் எல்லாவற்றிலுமே வந்துட்டு பரிபூரணம் எனக்குள்ள வந்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது இது கண்டிப்பா நடைபெறணும். இது அவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த ஒரு வசனம். அப்ப இதுல ஏதாவது நமக்கு தடை இருக்குதுனாக்க, நாம வந்து கர்த்தருடைய உறவுல வந்துட்டு இன்னும் வந்து சரியா வந்து பலப்பட்டிருக்கோமா, அவருடைய வார்த்தைகளை நாம வந்துட்டு புசிக்கிறோமா அப்படிங்கிறத நிதானித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய மாமிச சரீரத்துக்கு 3 வேளை உணவு எப்படி தேவையோ, நம்மளுடைய, ஏன்னா கர்த்தர் நம்மள ஆவி, ஆத்துமா, சரீரமாக தான் வந்துட்டு படைத்திருக்கிறாரு. அப்ப அந்த உள்ளான மனுஷனுக்கு ஆவிக்கு நாம வந்துட்டு சரியான வந்துட்டு மனுஷனுடைய ஆவிக்கு சரியான உணவை வந்துட்டு நாம வந்து கொடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதை நாமே வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். ஏன்னா பரிபூரணம் அப்படிங்கிறது வந்துட்டு உலக பிரகாரமான சொகுசான வாழ்க்கையை குறிச்சு இங்க வந்து கர்த்தர் சொல்லவே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஏன்னா பவுல் சொல்லுவாரு, எனக்கு வந்து எந்த ஒரு நிலைமையிலும், தாழ்வான நிலையா இருந்தாலும் சரி, உயர்ந்த நிலையினாலும் சரி, என்னால வந்துட்டு எந்த நிலையும் நான் வந்துட்டு கர்த்தருக்குள்ளாக இருந்து முழு சமாதானத்தோடு, திருப்தியோடு, மகிழ்ச்சியோடு எனக்கு வந்துட்டு வாழ முடியும்னு அவர் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போலதான் தேவன் நமக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், நாம வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நமக்கு எப்பொழுதுமே சமாதானம், அந்த முழு மனமகிழ்ச்சி, அந்த திருப்தியோட ஆவிக்குரிய செழிப்பான வாழ்க்கையை தான் வந்துட்டு கர்த்தர் இந்த இடத்துல வந்துட்டு முக்கியமா வந்துட்டு சொல்றாரு. ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும், இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா லூக்கால 8வது அதிகாரத்துல 27 39 வரைக்கும் அப்புறம் வாசிச்சு பார்த்துக்கோங்க. கதிரேனுடைய நாட்டில் இருந்த ஒரு பிசாசு பிடித்தவன், அந்த மனுஷனுக்குள்ள வந்துட்டு ஒரு பிசாசு பிடித்ததுனால அவனுடைய அந்த பிசாசானவன் முதல்ல வந்துட்டு அவன் வந்துட்டு நிர்வாணியாக தான் வந்துட்டு அந்த கல்லறையில வந்துட்டு இருந்தான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவனுடைய ஆடைகளை திருடி அவன் வந்து கல்லறையில தான் வந்து தங்கியிருந்தானா, அவன் வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து அவன் வந்துட்டு அந்த இடத்துலதான் வந்துட்டு வசித்து கொண்டிருந்தான். ஆனா கர்த்தர் வந்துட்டு அவனை பார்த்ததுக்கு அப்புறம், அவன்கிட்ட இருந்த அசுத்தாவி, அந்த பொல்லாத பிசாசுகளை விரட்டினதுக்கு அப்புறம், அவன் வந்து கர்த்தரை வந்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டு அவருக்கு பின்னாடி நானும் வரேன் அப்படின்னு சொல்றப்ப, கர்த்தர் வந்துட்டு நீ உன் குடும்பத்தோட, உன் இனத்தாரோட, உன் ஊர்ல போய் இந்த சத்தியத்தை போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. நான் கர்த்தரை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை வந்துட்டு பரிபூரணமான ஒரு வாழ்க்கை வந்துட்டு வந்தது. அதே போலதான் கெட்ட குமாரன் ஓமையிலையும் வரக்காது. ஓமையை நாம வந்து நிதானித்து பார்த்தோம்னாக்க, இளைய மகன் வந்துட்டு தன்னுடைய அப்பா கிட்ட இருந்த எல்லா சொத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு போய் அவன் தான் இஷ்டத்துக்கு வந்துட்டு தன்னுடைய மனம் போன போக்குல தன்னுடைய மாம்சமும் மனசும் விரும்பினதை செஞ்சு எல்லாத்தையும் அழித்து போட்டதுக்கு அப்புறம், பன்றிகள் திங்கக்கூடிய தவிடு கூட கிடைக்காம இருந்ததுக்கு அப்புறம் அவன் புத்தி தெளிந்து மனம் திரும்பி தன்னை தகப்பனிடம் வந்த பொழுது, தகப்பன் அவனுக்கு நல்ல வஸ்திரங்களையும் மோதிரத்தையும் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை வந்துட்டு பரிபூரணமாக்கினார். வாசிப்போமே யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். எதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு நல்ல மெய்ப்பன் அப்படின்னு வந்துட்டு அந்த வார்த்தை குறிப்பிட்டிருக்குதுன்னு பார்த்தோம்னாக்க, இந்த மூல பாஷையில போய் நல்ல மெய்ப்பன் அப்படின்னு பார்த்தோம்னா கலோஸ் என்ற வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்தப்பட்டது மூல பாஷையில, கிரேக்க பாஷையில. சோ இதோட அர்த்தம் என்னன்னாக்க, ஒரு உன்னதமான, அழகான
தார்மீக சிறப்புடையது என்பதாகும். உலகத்துல வந்து பல தலைவர்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறார்கள், ஏற்கனவே வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய வரலாறுகளை படித்தால் தெரியும். ஆனா கர்த்தர் அதற்கு மேல குற்றமற்றவரும் பாவம் இல்லாதவரும் முழுமையான அன்பை வந்துட்டு தன்னுடைய ஆடுகளுக்காக அவர் வந்துட்டு தன்னுடைய ஜீவனை வந்துட்டு கொடுத்தாரு. ஆடுகள் வந்து தவறு செய்தன, ஆனா தான் தவறே செய்யாத அவர் தவறே எந்த பாவமும் செய்யாம தன்னுடைய ஜீவனை வந்துட்டு ஆடுகளுக்காக கொடுத்தவர். சோ அதனாலதான் இந்த இடத்துல நானே நல்ல மெய்ப்பன் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதனாலதான் வந்துட்டு தன்னுடைய ஆடுகளுக்காக, ஆடுகள் செய்த தவறுகளை குற்றங்களை முழுமையாக அவர் வந்துட்டு மன்னிக்கிறாரு. மன்னிக்கிறதுனாக்க அவர் என்றைக்குமே அதை குறித்து நினைப்பதே கிடையாது. அதற்காகவே வந்து தன்னுடைய ஜீவனை வந்துட்டு இது ஏதோ ஜீவனை கொடுத்த வந்துட்டு ஏதோ ஒரு விபத்தோ இல்ல வந்து கழுத்தை வெட்டியோ வந்து கொள்ளல. அவர் 6 மணி நேரம் சிலுவையில வந்துட்டு அடிபட்டு ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் வந்துட்டு சிந்துற வரைக்கும் அவர் உயிரோட இருந்து வேதனைப்பட்டு, எதற்காக அவருடைய ரத்தம் வந்துட்டு வெளியில சிந்தினா மாத்திரம்தான் அந்த பரிசுத்தமான ரத்தம் தன்னுடைய ஆடுகளின் பாவங்களை முழுமையாக வந்துட்டு சுத்திகரித்து பிசாசின் ராஜ்யத்திலிருந்து முழு விடுதலையை வந்து கொடுப்பதற்காக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு அதை செய்தார். வாசிப்போமே, ஏசாயா 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அப்ப நாமும் வந்துட்டு அவர் கர்த்தர் வந்து வாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஏதோ வந்து கர்த்தர் வந்துட்டு பிதாவானவர் வந்துட்டு அவர் வந்துட்டு சிறுமைப்படுத்தினார், அவர் வந்துட்டு தப்பு செஞ்சு அவரை வந்துட்டு அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டு நிறைய உலகத்தாருடைய எண்ணங்களும் அப்படி இருக்குது, புறஜாதிகளுடைய எண்ணங்களும் அப்படிதான் இருக்குது. ஆனா கர்த்தர் தான் நமக்காக தான் எல்லாவற்றையுமே செய்திருக்கிறார். நம்முடைய ஜீவன் வந்து இன்னைக்கு உயிரோட இருக்கும் பொழுது அது பரிபூரணம் அடைவதற்காக தான் தன்னுடைய ஜீவனை வந்துட்டு தந்தார். வாசிப்போமே, சகரியா 13:7. பட்டயமே, என் மெய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மெய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆமேன். ஆமேன். மெய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆடுகளை சிதறி போகும் என்று சொல்லியிருக்காரு. இப்ப கெஸ்தமனி தோட்டத்துல கர்த்தரை வந்துட்டு கைது செய்ய வரும் பொழுது அவர் தான் வந்துட்டு முன்னாடி வேகமா போறாரு. போயிட்டு தன்னுடைய சீஷர்களை முதல்ல வந்துட்டு பாதுகாக்கிறாரு. இவங்களை வந்துட்டு போக விடுங்க, என்ன வந்துட்டு கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு ஒப்பு கொடுக்கிறாரு. அது வந்து வாலண்டரியாக விருப்பப்பட்டு வந்துட்டு தன்னை வந்துட்டு எல்லாவற்றையுமே, ஏன்னா அந்த பழைய ஏற்பாட்டுல பாவ நிவர்த்திக்காக ஆடை வந்து எப்படி பலி செலுத்தணும், அதை வந்து சந்து சந்தாக அதோட சதைகளை வந்துட்டு எப்படி வந்துட்டு பிரிக்கணும், வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது தன்னை குறித்துதான் சொல்லியிருக்குங்கிற எல்லா விஷயத்தையுமே அவர் வந்துட்டு தெரிந்து அவர் கெஸ்தமனி தோட்டத்துல மாம்சத்தை அவர் வந்துட்டு தனக்குள்ளாக இருந்த பயத்தை, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக கூடுமானால் அது விலகட்டும், இது என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு. அவர் எல்லாவற்றையுமே தெரிந்துதான் வந்துட்டு அவரை கைது செய்ய வரும் பொழுது தன்னுடைய ஆடுகளை, தன்னுடைய சீஷர்களை முதல்ல வந்து காப்பாத்துறாரு. அவர்களை அனுப்பி விட்டுட்டு அவரை வந்துட்டு என்னை கைது செய்யுதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜீவனை வந்துட்டு முழுமையாக ஒப்பு கொடுக்குறாரு. அதே போல அவருக்கு எதிராக அநேக பொய் சாட்சிகள் சொல்லும் பொழுது அவர் எந்த ஒரு வாதத்தையுமே அவர் வந்துட்டு எடுத்து வைக்கல. இதுதான் வந்து யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் சிறந்த அன்பு வேற ஒன்றுமே இல்லை. இன்னொரு இடத்துல அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு. எபிரேயர்ல 13:20 வாசிப்போம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். ஆமென். அப்ப நித்திய உடன்படிக்கையும் ரத்தத்தினாலே, இதுக்கப்புறம் வந்து வேற எந்த உடன்படிக்கையுமே கிடையாது தேவனோட. நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். நாம எல்லோருமே வந்து தேவனுக்கு அந்நியராக இருந்தோம், சமாதானம் இல்லாமல் இருந்தோம். அந்த சமாதானத்தை அவருடைய ரத்தத்தினால நம்மளுடைய பிரதான மேய்ப்பர்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலியமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலியமாகவும் நமக்கு வந்துட்டு கிடைக்கப்பட்ட இந்த சலாக்கியத்தை வந்துட்டு நாம வந்து சரியாக நாம வந்து கர்த்தர் வர வரைக்கும், நாம உயிரோடு இருக்கும் வரைக்கும் நாம வந்து அதை சரியான விதத்துல வந்துட்டு பரிபூரணப்படுவதற்கு என்ன காரியங்களை செய்யணுமோ அதுல வந்துட்டு அடிப்படையான இந்த பரிபூர்ணம் அடைவதற்கு வந்துட்டு நாம செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம் வந்துட்டு தேவனோட இருக்கிற அந்த உறவு தான். அந்த உறவு வந்து சரியான விதத்துல இல்லைனாக்க நாம எப்பொழுதுமே நம்முடைய சுய புத்தியில தான் வந்து நாம நடக்க ஆரம்பிப்போம். அடுத்ததாக யோவான் 10:4 வாசிப்போம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆடுகளை வந்து வெளியில தொழுவத்திலிருந்து அவர் எல்லா ஆடுகளையும் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே விட்ட பின்பு தான். அப்ப முதல்ல உள்ள ஏதாவது ஆடுகள் வந்துட்டு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத முழுமையா முதல்ல வந்துட்டு கவனிக்கிறாரு. கவனிச்சு அதை வந்து முழுமையா வெளியில கூட்டிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆடுகளுக்கு முன்பாக வந்துட்டு நடந்து போகிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு மேற்கத்திய நாடுகளை வந்து ஆடுகளை வந்துட்டு அவங்க மேய்க்கிற விதமே வந்து ஆடுகளை முன்னாடி அனுப்பிட்டு நாய்களை வச்சு பின்னாடி வந்துட்டு மெய்ப்பனானவன் வந்து விரட்டி கொண்டு வருகிற மாதிரிதான் வந்துட்டு இன்னைக்கு ஆடுகளை மேய்க்கிற விதம். ஆனா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல மெய்ப்பனானவன் தான் வந்து முன்னாடி வந்துட்டு போவான். ஆடுகள் அவனுடைய சத்தத்தை கேட்டு பின்னாடி ஒன்றன் பின் ஒன்றாக வந்துட்டு அழகா வந்துட்டு அது வந்துட்டு நடந்து வருகிறது. அதான் அவன் வந்துட்டு புல்லுள்ள இடங்கள்ல வந்துட்டு கூட்டிட்டு போய் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறா. அவருடைய சத்தத்தை கேட்டு சரியான பாதையில வந்துட்டு நடந்து செல்கிறான். அதே போலதான் இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை வந்துட்டு அவருடைய இரத்தத்தினால பிசாசின் இருளின் ராஜ்யத்திலிருந்து நமக்கு முழு விடுதலையை கொடுத்து அவரே நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவராக வந்துட்டு நம்மை அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். முழு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகளே வந்துட்டு கொடுத்துட்டாரு. கர்த்தர் வந்துட்டு நமக்கு முன்னாடி அவர் வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் வந்துட்டு அவர் வந்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இதோ என்னுடைய பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் வந்துட்டு பலன் அடைவீர்கள் சொல்லியிருக்காரு. நாம முழுமையான பலத்தை வந்துட்டு பெற்றிருக்கிறோமா அப்படிங்கிறத நாம வந்துட்டு பார்க்க வேண்டும். ஏன்னா நாம வந்துட்டு இன்னைக்கு அரசியல்ல இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எவ்வளவு தலைவர்களை வந்துட்டு இறந்து போன தலைவர்களாக இருக்கட்டும், உயிரோட இருக்கிறவர்களா, அவர்களை பின்பற்றி நடக்கிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். நாமும் முந்தி ஒரு காலத்துல வந்துட்டு அவர்களுக்கு ரசிகர்களாக இருப்போம், அவருடைய கொள்கைகளுக்கு பின்னாடி வந்துட்டு போனவர்களாக இருப்போம். ஆனா இன்னைக்கு நாம வந்துட்டு நம்முடைய மெய்ப்பனாகிய நல்ல மெய்ப்பன் அவர் வந்துட்டு அவருக்கு பின்னாடி நாம வந்துட்டு போகிறோம். அப்ப நாம எந்த ஒரு ஆபத்தான பாதையிலயோ இல்ல கரடு முரடான பாதைகள்ல நாம போனாலும் நம்முடைய மெய்ப்பன் வந்துட்டு நம்மளை வந்துட்டு தாங்கி பிடித்து நம்மளை வந்துட்டு அழகாக முன்மாதிரியாக அவர் வந்துட்டு நாம எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அவர் முன்மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. ஏன்னா கர்த்தருக்குள் இயேசுவுக்குள் ஒருவன் வந்துட்டு நிலைத்திருக்கிறேன்னாக்கா அவர் நடந்தபடியே தானும் வந்துட்டு நடக்க வேண்டும். அப்ப ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் ஆடுகள் மெய்ப்பனின் தோற்றத்தை விட, ஏன்னா உருவத்தை பார்த்து அவன் பின்னாடி போறத விட அவனுடைய சத்தத்தை கேட்டுதான் வந்துட்டு போய்கிட்டே இருப்பான். அவன் ஒரு சத்தம் கொடுத்துக்கிட்டே வருவான். அந்த சத்தத்தை கேட்டு எந்த டைரக்ஷன்ல அவன் போறானோ அதுக்கு பின்னாடி போய்கிட்டே இருப்பான். அப்ப நாமளும் வந்துட்டு தேவனோட உள்ள அந்த நெருக்கமான உறவினால் அவருடைய சத்தத்தை அவர் வந்து நமக்கு வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வார்த்தைகளை கொடுத்திருக்காரு. அநேக 7000 வாக்குத்தத்தங்களும் நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்துட்டு அவர் வந்து உள்ள வந்துட்டு சத்தியத்துக்குள்ள வந்துட்டு ஒவ்வொரு வழிகளை வந்துட்டு காமிச்சு கொடுத்திருக்கிறாரு. அந்த வழிகளை நாம வந்துட்டு பின்பற்றி அந்த வேத வாக்கியங்களை நாம சரியான விதத்துல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னாக்க, வேதத்தை நாம வந்துட்டு படிச்சோம்னாக்க அது நம்முடைய மனதிற்கு தான் வந்துட்டு அறிவு, நம்முடைய மூளைக்கு தான் வந்து அது அறிவு வேத வசனங்கள். ஆனா அது நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வந்து பிரவேசிக்க வேண்டும். எப்படி பிரவேசிக்க முடியும்னாக்க நாம வந்துட்டு வேதத்தை வந்துட்டு தியானிக்கும் பொழுதுதான் நமக்கு ஆவிக்குரிய உணவாக அது வந்துட்டு மாறும். அப்படி மாறும் பொழுதுதான் வந்துட்டு சொல்றாரு,
நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் வந்துட்டு கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். இது வந்து சங்கீதத்திலேயும் முதல் சங்கீதத்துல முதல் 3 வசனம் இருக்குது. அதே போல யோசுவாலையும் வந்து சொல்லியிருப்பாரு, உபாகமத்திலையும் சொல்லி இருக்கிறாரு. அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் வந்துட்டு அந்த புதிதாய் பிறந்த குழந்தை போல இந்த திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் நீங்க வந்துட்டு வாஞ்சியாக சொல்லி பேதுரு சொல்றாரு, யோவான் சொல்றாரு, பவுல் வந்துட்டு சொல்றாரு. அப்ப நாம வந்துட்டு கர்த்தருடைய சத்தம் அப்படிங்கிறது வந்துட்டு அவருடைய வார்த்தைகள். அப்ப அவர் வந்துட்டு நமக்கு முன்னாடி வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறார். இதுதான் பழைய ஏற்பாட்டுல வந்து உபாகமம் 1:30 வாசிப்போம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்காக செய்வது எல்லாவற்றையும் போல இப்பொழுதும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அப்ப பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் அடிமைகளாக இருந்த தன்னுடைய ஜனங்களை வந்துட்டு முழுமையாக விடுதலை கொடுத்து 10 வாதைகள் மூலியமாக விடுதலை கொடுத்து அவங்களை வந்து வனாந்தரத்துல வந்துட்டு எப்படி வழி நடத்தினாரு? யாத்ராகமம் 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆமென். சோ அவர் வந்து பகல்ல வந்துட்டு அவங்களுக்கு வழி தெரியாது, அதனால அவர்களுக்கு முன்னாடி வந்து மேக ஸ்தம்பமாகும். இரவுல அவர்களுக்கு வந்து வெளிச்சம் இல்லாதனால அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களுக்கு முன்பாக தான் வந்துட்டு சென்றார்னு வந்துட்டு போட்டிருக்குது. அப்ப அவர் எங்க சென்றாரோ மக்கள் வந்துட்டு அந்த 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து அந்த அவர் முன்னாடி போனதுக்கு பின்னாடியே வந்துட்டு இவங்க வந்துட்டு வழி தப்பி போகாம இந்த வனாந்தரத்துல வந்துட்டு சென்றார்கள்ங்கிறத வந்துட்டு பார்த்தோம். மீகாலே இதே வசனத்தை தான் வந்து சொல்லியிருப்பாரு 2:13. தடை சுவரை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை உடைத்து வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அப்ப பழைய ஏற்பாட்டுல என்ன நடந்ததோ அது நிழல். நாம இன்னைக்கு நிஜம், கர்த்தர் நமக்குள்ள வந்துட்டு இருக்கிறாரு. இதுதான் 1 பேதுரு 2:20. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். ஆமென். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையுமே அவர் வந்துட்டு நம்முடைய நாம இன்னைக்கு மாமிசமான சரீரத்துல என்னென்ன பாடுகள் படுகிறோமோ, சோதனைகள் வேதனைகள் படுகிறோமோ, அவர் ஏற்கனவே அதை எல்லாவற்றையுமே நாம எந்த விதத்துல சோதிக்கப்படுகிறோமோ அந்த மாதிரி எல்லாவற்றையுமே அவர் வந்துட்டு சோதிக்கப்பட்டார். எதற்காகனாக்க நாம வந்துட்டு நம்மளுடைய பலவீனங்களை வந்துட்டு அவர் ஏற்கனவே நம்மளுடைய துயரங்கள் எல்லாமே அவர் அனுபவிச்சிட்டாரு. அதனால இன்னைக்கு நம்ம துயரத்தோட அவர்கிட்ட போய் முன்னாடி நின்னோம்னாக்க அவர் நம்முடைய துயரங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை முழுமையாக அவர் வந்துட்டு ஏதாவது அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஏதாவது தவறுகள் மாமிச சிந்தையில செய்யும் பொழுது அவர் நம்மளை வந்து அவர்கிட்ட நாம நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்மை மன்னித்து அவர் வந்து நம்மளை வழி நடத்துவதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருப்போம். ஆனால் நம்மளுடைய பிசாசானவன் என்ன செய்யறான்னா நம்மளை வந்துட்டு ஏதாவது பாவம் செய்தோம்னாக்க நீ இதற்கு லாய்க்கு இல்லை, நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே கர்த்தர் ஒன்னை வந்துட்டு தண்டிக்க போறான்னு சொல்லி நம்மளை வந்துட்டு நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து நம்மளுடைய இருதயத்துக்குள்ள அவன் வந்துட்டு இல்லை, ஆனா இருந்தாலும் நம்மளுடைய மாம்ச சிந்தையில நமக்கு எதிராக எப்பொழுதுமே வந்துட்டு போராடி கொண்டிருக்கான். அதற்கு நாம வந்துட்டு இடம் கொடுக்க கூடாது. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியிலையும் நாம வந்து பாவத்திலே நிலைத்து நிற்கக்கூடாது. ஆவியானவர் உணர்த்தும் பொழுது உடனே நாம வந்துட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அடுத்தது நம்முடைய அடுத்த ஆவிக்குரிய ரீதியில நாம வந்து வளருவதற்கு அடுத்த படிகளை நாம வந்துட்டு மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா சீஷர்களை வந்துட்டு பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் கர்த்தர் பார்த்து என் பின்னே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க யோவான் 1 அதிகாரத்துல யோவான் தன்னுடைய சீஷர்கள் வந்துட்டு 2 பேர் வந்து இயேசு கிறிஸ்து நடந்து போகிறத பாக்குறப்ப இவரே வந்துட்டு நம்முடைய உலகத்தின் பாவத்தை போக்குகிற ஆட்டுக்குட்டி ஆனவர்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சீஷர்கள் அவருடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி போறப்ப என்ன அவர் அவங்கள பார்த்து கேட்கிறாரு. கேட்ட பொழுது நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு வாங்க வந்து தங்கி பாருங்கன்னு சொல்றாரு. தங்கி பாருன்னு சொல்லிட்டு முன்னாடி போறாரு. அவங்க போய் அங்க அவர் இருக்கிற இடத்துல அவருடைய உபதேசங்களை கேட்டு அவர்கள் அங்கேயே அவரோட வந்துட்டு பெர்மனண்டா வந்து சீஷர்களாக மாறிவிட்டார்கள். வாசிப்போமே யோவான்ல
10:5. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். ஆமென். ஆமென். இப்ப இது வந்துட்டு முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடுகளை குறிச்சு கர்த்தர் ஓமையா சொன்ன விஷயம்தான். இதே மாதிரிதான் நமக்கு விசுவாசிகளுக்கும் அதை பிராக்டிக்கலா நம்ம வந்து பார்க்கணும். முதல்ல வந்து ஆடுகளை குறித்து மிக முக்கியமான வந்துட்டு ஆடுகளுடைய உள்ளுணர்வை வந்து இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்துட்டு விவரிக்கிறார். ஸோ ஆவிக்குரிய தற்காப்பு பகுத்தறிதலை குறித்து இந்த வசனம் வந்துட்டு நமக்கு பேசுகிறது. ஆடுகள் மெய்ப்படம் மட்டும் வந்துட்டு நேசிக்கல, அந்நியனை கண்டால் பயந்து ஓடவும் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு பார்த்தோம்னாக்க, ஆடுகளுக்கு தங்கள் மெய்ப்பனின் சத்தம் மட்டுமே வந்துட்டு பரிச்சயமானது. வேறு யாராவது வந்து கூப்பிட்டாக்க, அதே மாதிரியான குரல்ல கூப்பிட்டா கூட அதால வந்துட்டு தெள்ள தெளிவாக வந்துட்டு தன்னுடைய மெய்ப்பனுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசத்தை ஆடு வந்துட்டு சரியா வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். அந்த சத்தம் வந்துட்டு அவைகளுக்கு, மற்றவர்களுடைய சத்தம் வந்துட்டு அது வந்து ஆடுகளுக்கு வந்துட்டு புரியாத போது தன்னுடைய பாதுகாப்பற்ற நிலைமையை வந்துட்டு அது வந்துட்டு நன்றாக உணர்ந்து வந்துட்டு விலகி செல்லும். அப்ப அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க, நாம இன்றைக்கு தேவனோடு நாம வந்து உறவுல பயணிக்கும் பொழுது வேற ஏதாவது சத்தம் வந்துட்டு நமக்குள்ளாக கேட்குதா, வெளியிலிருந்து வருதா அப்படிங்கிறத நிதானித்து பார்க்க வேண்டும். அந்நியருடைய சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் அதற்கு பின் செல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்ப இந்த இடத்துல அந்நியருடைய சத்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இன்னைக்கு கர்த்தருக்குள்ள பிசாசனுடைய நோக்கமே வந்துட்டு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான். அழிக்கிறதுனாக்கா அவர்களை வந்துட்டு அந்த விசுவாசத்துல இருந்து, கர்த்தருடைய வசனத்தை வச்சு அவர்களை வந்து அவிசுவாசம் ஆக்குறதுக்காக இன்னைக்கு அவனுடைய பிசாசனுடைய ஊழியர்கள் வந்துட்டு கள்ள போதகர்களாகவும் கள்ள தீர்க்க தரிசிகளாகவும், அதே போல உலகத்துல இருக்கிற இச்சைகள், சாத்தானின் பலவிதமான தந்திரங்கள் நாம எல்லோருமே அறிந்தவைகள்னு சொல்லி மறுபடியும் பவுல் வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறார். சோ தேவனுடைய வார்த்தைகளுக்கு முரணான ஆலோசனைகள் ஏதாவது வந்துச்சுனாக்க அதை நாம வந்துட்டு நிதானித்து பார்க்கணும். என்ன ஒரு பொய் சொல்ல வேண்டிய காரியமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு காரியத்தை செய்யறதாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்துட்டு தேவனுக்கு சித்தமா அவருடைய வார்த்தையோட ஒத்து போகுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அந்த சத்தத்தை நாம வந்துட்டு கவனித்து பார்க்க வேண்டும். அதே போல அவனை விட்டு விலகி ஓடி போகும் என்று சொல்லியிருக்காரு. அப்ப ஆடுகள் வந்துட்டு அந்நியனை பார்த்தா சும்மா வந்துட்டு நிக்காது. அந்நியருடைய சத்தத்தை கேட்டா சும்மா அதே இடத்துல நிக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு அவனை பயந்து ஓடி போகும் என்று சொல்லியிருக்காரு. அப்ப இதே மாதிரியான காரியங்கள் தான் நாம பாவத்திலிருந்தோ இல்ல தவறான போதனைகள்ல வந்துட்டு மாட்டிக்கொள்ளாம எவ்வளவு தூரத்துக்கு அதை விட்டு விலகி இருக்க வேண்டுமோ, நாமே நம்மளுடைய ஆத்மாவை வந்துட்டு கடைசியா வந்துட்டு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்டதான் வந்துட்டு இருக்குது. அதனாலதான் நீதிமொழிகள்ல வாசிப்போமே 19:27. மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகத்தை கேளாதே. ஆமென். இது வந்துட்டு ஒரு கட்டளையாவே வந்துட்டு இருக்கு. மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகத்தை கேளாதேன்னு வந்து சொல்லியிருக்காரு கர்த்தர். அப்ப அந்நியருடைய சத்தத்தை நமக்குள்ள வந்துட்டு வேற ஏதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுவதற்குரிய சத்தம் வந்துட்டு நமக்குள்ளாக கேட்குதா, அது வந்துட்டு மாம்ச சிந்தையில வந்துட்டு வெளிப்படுதா இல்லையா அப்படிங்கிறத நிதானித்து பார்க்க வேண்டும். இதே போலதான் இன்னொரு வசனம் வந்து எரேமியா 23:16 உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதீர்கள், அவர்கள் உங்களை வீணாக்குகிறார்கள், கர்த்தருடைய வாயிலிருந்து வந்ததை அல்ல, தங்கள் இருதயத்தின் தரிசனத்தையே சொல்லுகிறார்கள். அன்னைக்கு வந்து பழைய ஏற்பாட்டு காலத்திலயும் சரி, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு இந்த காலத்திலயுமே சரி, இன்னைக்கு அநேக சபைகள்ல வந்துட்டு எவ்வளவோ தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டு கொண்டேதான் வந்து இருக்கிறது. அதுல வந்துட்டு எவ்வளவு தூரத்துக்கு வந்து உண்மை இருக்குது, அது கர்த்தருடைய சித்தத்தினால சொல்றாங்களா, அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நிறைவேறுகிறது அப்படிங்கிறத வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்டதான் வந்து இருக்குது. அதற்குதான் வந்துட்டு தேவனுடைய வேத ஆகமத்தை நாம வந்துட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் சொல்லிக்காரு மத்தேயுல, கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற
ஓநாய்கள். அதே போல பவுல் தீமோத்திக்கு சொல்றாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே இவளைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வாசிப்போம் இன்னொரு வசனங்கள். ஆதியாகமும் 39:11-12. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல போத்திபாரின் மனைவி யோசேப்பு மேல ஒரு கண் வைத்து என்னோட உறவு கொள்ளும்படி அழைக்கும் பொழுது பலவந்தப்படுத்துறாங்க. அவனுடைய உடைய ஆடையை பிடித்து கொண்டு, ஆனா அந்த இடத்துல தன்னுடைய ஆடையை விட்டுட்டு தேவனுக்கு எதிராக பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவர் அந்த இடத்த விட்டு வெளியே ஓடி போகிறார் சொல்லிட்டு, அந்த இடத்துல அவர் அங்க நின்றுகிட்டு தர்க்கம் எதுவுமே பண்ணல. கர்த்தருடைய சத்தம் எதுன்னு யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கர்த்தர் அவர் கூடயே இருந்து அவர் வழி நடத்தினால எது சரி எது தவறு, யாருமே இல்லாத இடத்துல கூட நாம தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படிஞ்சதுனாலதான் அந்த இடத்த விட்டு அவர் ஓடி போனாரு. வாசிப்போமே அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென். அப்ப பவுல் இந்த இடத்துல பெரேயா நாட்டு மக்களுக்கு தெசலோனிக்க மக்களுக்கு போதித்தாரு. ஆனா பெரேயா நாட்டு மக்கள் பவுல் சொன்னதை முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொள்ளாம பவுல் சொன்னது சரியா தவறா அப்படிங்கிறத வேதத்தை அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார்கள். அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பவுல் சொல்வது உண்மைன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறினதுனாக்கா அதுக்கு சாட்சியா பாத்தீங்கன்னா தெசலோனிக்கர் மக்களை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் சொல்லி வசனம் இருக்குது. ஏன்னா வேதத்தை நாம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறப்பதான், தியானம் பண்ணும் பொழுதுதான் நமக்குள்ள ஆவிக்குரிய உணவாக அது மாறுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் நம்மளுடைய இருதயத்துல பேசுறத நம்மளால முழுமையாக புரிந்து செயல்பட முடியும். வாசிப்போம் யோவான் 10:12-13. மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாததுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஆமாம். அப்ப நம்மளை வழி நடத்துற மெய்ப்பர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம நிதானித்து பார்க்க வேண்டும். ஆனா நாம சரியான விதத்துல, ஏன்னா ஆவியானவர் தான் நம்மளை மெய்க்கிறார்னு சொல்லி இருக்குது. அதே போல நாம ஒரு சபைகளுக்குள்ளாக, வீட்டு சபைகளுக்குள்ளாக இருக்கிறோம். அதே போல இன்னைக்கு நிறைய பேர் இந்த காலில் மேபி கட்டட சபைக்கு போறவங்களா கூட இருக்கலாம். அவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய மெய்ப்பர்கள் சத்தியத்தின்படிதான் நம்மளை வழி நடத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நிதானித்து பார்க்க வேண்டும். தனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா அவர்கள் அந்த பிரச்சனைக்கான ஒரு வழியை காட்டுறாங்களா, நமக்காக ஜெபம் பண்ணுகிறார்களா. ஏன்னா கொரோனா காலகட்டத்துல மெய்ப்பர்கள் எல்லோருமே ஓடி போய் விட்டார்கள். அவர்கள் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவதற்கே பயந்தார்கள்னு சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பார்த்திருக்கோம். அப்ப அது போல அவர்கள் எல்லோருமே கூலியாள்னு இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு. அப்ப கூலியாள் தனக்கு கூலிக்காக எதை வேணாலும் செய்வான். சோ இதுதான் இந்த இடத்துல கலாத்தியர்ல வாசிப்போம் 1:8-9. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஆமேன். அதே போல கலாத்தியர்ல 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பவுல் கலாத்தியரை பார்த்து புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொல்லுவார். ஏன்னா இவர் எதுக்காக நான் சொன்ன சுவிசேஷத்தை அல்லாம நானே திருப்பி வேற ஒரு சுவிசேஷத்தை சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு எதுக்கு சொல்றாருனாக்க,
ஏன்னா சுவிசேஷம் வந்துட்டு ஒண்ணுதான். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தார். அவரை விசுவசிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ள வர விசுவாசத்தின் முதல் கொள்கையாகிய அந்த இயேசுவின் நாமத்தினால வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆனா கலாத்தியரோ அந்த மக்கள் வந்துட்டு பின்னாளிலே வந்துட்டு வேற ஒரு சத்தத்தை கேட்டு, யூதர்களுடைய அந்த பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் சத்தத்தை கேட்டு அவர்கள் வந்துட்டு விருத்த சேதனம் பண்ணி கொண்டு அவர்கள் வந்துட்டு நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க அவர்களை வந்துட்டு பவுல் கடிந்து கொள்கிறார். புத்தி இல்லாத கலாத்தியாரே, நீங்க வந்துட்டு ஆவியிலே ஆரம்பம் பண்ணி நீங்க போய் மாம்சத்துல போய் முடிக்கிறீங்களே எல்லா காரியத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து கொள்கிறார். அப்ப அவர்கள் வேதத்தை வந்துட்டு சரியான விதத்துல ஆராய்ஞ்சு பார்க்கல, இல்ல பவுல் சொல்லி கொடுத்ததா அவர்கள் வந்துட்டு முழுமையாக இருதயத்துல ஏன்னா பவுல் வெறும் போதிக்கல, அவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் அவர்களுக்குள்ளாக நடத்தித்தார்னு சொல்லி வேதத்துல நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. எல்லாவற்றையுமே பார்த்ததுக்கு அப்புறம் அந்நியருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டதுனால திருப்பி நியாயப்பிரமாணத்தின் நுகத்தடியில போய் அவர்கள் விழுந்து விட்டார்கள். நாம அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்திலயும் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு யெகோவா சபைக்காரர்கள், இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாம் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் நம்ம கிட்ட கேள்வி கேட்டு தேவன் அவரை இரண்டாக அழகாக பிரித்து காண்பித்து அதற்குரிய வசனங்களை எடுத்து நமக்கு முன்னாடி காண்பிக்கும் பொழுது நாமும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து அவர்களுக்கு நம்மளுடைய நம்பிக்கையை குறிச்சும் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எல்லா காரியங்களையும் அவங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொண்டு வருவதற்கு நாம சாந்தமுள்ள ஆவியோட அவர்களோட பயணிக்க வேண்டும். நாம ஏதாவது ஒரு இடத்துல தடுமாற ஆரம்பிச்சோம்னாக்கா பிசாசானுடைய நோக்கமே நம்முடைய விசுவாசத்தை குலைப்பது தான், நம்மளை கொல்லுவதற்கு தான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அது எந்த ரூபத்துல வேணாலும் வரும். நாம அந்நியருடைய சத்தத்தையும் கேட்கணும். அதே போல அந்நியருடைய முகத்துல அவிவிசுவாசிகளோட நாம பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி வசனம் இருக்குது. வாசிப்போமே 2 கொரிந்தியர்ல 6:14-15. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? ஆமேன். ஆமேன். அப்ப அவிசுவாசிகளுடைய விசுவாசிகளுக்கு பங்கு ஏதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஆனா நம்மளை சுற்றியும் நம்முடைய உறவுக்காரர்கள், நம்ம நண்பர்கள், நம்ம வேலை பார்க்கிற இடத்துல நாம எங்க சென்றாலுமே நாம அவிசுவாசிகளோட தான் பயணம் பண்ண வேண்டும். ஆனா அவர்களோட பிணைக்கப்படாதீர்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறையை நீங்க பின்பற்றாதீங்க. அவர்களுடைய அறிவுரைகளை கேட்காதீங்க. ஏன்னா நமக்கு அறிவுரை சொல்வதற்கு கர்த்தர் சபையையும் கொடுத்திருக்கிறார். அதற்கு நமக்குள்ளாக அவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளாக இருக்கிறார். அப்ப அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கணுமே ஒழிய அவிசுவாசிகளுடைய கொள்கையோ அவர்களுடைய வாழ்க்கை முறையோ அந்த சத்தம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. ஏன்னா இது ஜென்ம சுபாவ மனுஷனுக்கு இது புரியவே புரியாது. அதை நாம நிதானித்து பார்க்க வேண்டும். கடைசி வசனமாக 1 கொரிந்தியர்ல 2:14 வாசிப்போம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆமென். அப்ப ஜென்ம சுபாவ மனுஷனோ, அப்ப கர்த்தர் இந்த ஓமைய யோவான்ல 10வது அதிகாரத்துல 1-5 வரைக்கும் சொன்னதுக்கு அப்புறம் 6வது வசனத்தை அந்த யூதர்கள்ட்ட பேசும் பொழுது அவர் இந்த ஓமையை இயேசு அவர்களுடைய சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. அங்க இருந்தவர்கள் எல்லாருமே பரிசேயர்கள், ஆசாரியர்கள், யூதர்கள், வேதத்தை நன்றாக கற்று அறிந்தவர்கள். எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ற அந்த அகந்தை அவர்களுக்குள்ளாக இருந்தது. கர்த்தர் அவ்வளவு பெரிய கண்களை குருடனுடைய கண்களை திறந்திருந்தும் அதை பார்த்தும் அதை விசுவசிக்க அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு போனது. அப்ப அப்படி கடினப்பட்டு போனதுனால அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில நிதானிக்காதனாலதான் ஜென்ம சுபாவ மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லுது. அவைகள் அவனுக்கு பைத்தியமாகவே தோன்றும். ஆனா நாமோ ஆவிக்குரியவைகளை ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கணும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம அந்நியருடைய சத்தத்தை
கேட்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நாம நிதானித்து பார்க்க வேண்டிய தருணம் இது. ஏன்னா கர்த்தருடைய வருகையானது மிக மிக சமீபமாக இருக்கிறது. இன்னைக்கு நாம எல்லா நியூஸ்களையும் வந்து பார்க்கிறோம். யுத்த மேகங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறது வளைகுடா நாடுகள்ல. இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தோம்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சண்டைகள் வந்துட்டு ஆரம்பிச்சிருச்சு. உலக நாடுகளே வந்துட்டு பயந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ரெண்டு புறஜாதிகள் நாடு எப்படி வேணாலும் அவங்க வந்துட்டு நிதானிக்காம அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. ஆனா வேதத்தின்படி வந்து கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் வந்துட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய நாமத்தையும் என்னுடைய வார்த்தைகளையும் கை கொள்ளுகிறவருக்கு பிலதெல்பியா சபையில வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கார். 3வது அதிகாரத்துல 10வது வசனத்துல, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த வாக்குத்தத்தம் நம்ம அனைவருக்குமே வந்துட்டு நிறைவேறத்தக்க, நாம எந்த ஒரு காரியத்திலையுமே பயம் இல்லாமல் அந்நியருடைய சத்தத்தை கேட்காமல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக நாம வந்துட்டு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் தூயவர். அப்பா, இதோ இவ்வளவு நேரமாக நாங்கள் வந்து அந்நியருடைய சத்தத்தை வந்து எப்படி பிரித்து பார்க்க வேண்டும், ஆடுகள் எப்படி மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு பின்னால் வந்துட்டு மெய்ப்பனை வந்துட்டு பின்தொடர்ந்து போகிறதோ அதே போல நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பயம் இல்லாமல், எங்களுக்கு பயத்துல வந்துட்டு சரீர பிரகாரமாகவோ எங்களுடைய கண்களினால் பார்க்கிற விஷயங்களிலோ நாங்கள் காதுகள்ல கேட்கிற விஷயத்தினாலேயோ நாங்கள் சரீரத்துல செய்கிற உமக்கு சுத்தமில்லாத காரியங்கள் மூலியமாக எங்களுக்குள்ளாக வந்துட்டு பயம் வந்துட்டு தொற்றிக் கொள்கிறதப்பா. தகப்பனே, எந்தவித பயமும் இல்லாமல் நாங்கள் உங்களுடைய வேத வசனத்தின்படியாகவும் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நாங்கள் நேராக நடந்து செல்வதற்கு எங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் எந்தவித குற்ற உணர்ச்சிக்குள்ளாகவும் போகாமல் நாங்கள் எங்களுடைய இருதயத்தை தைரியமாக உமக்கு முன்பாக நேராக நிறுத்தி எல்லா காரியத்திலுமே உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இன்றைக்கு கூடுதல கலந்து கொண்ட எல்லோரையுமே, அவங்க குடும்பத்தார் அனைவரையுமே, எங்கள் சபையார் அனைவரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த விடுதலையை எங்கள் எல்லோருக்குமே நீங்க வந்து கொடுத்துருக்கீங்கப்பா. அதை பரிபூர்ணமா கொடுத்துருக்கீங்கப்பா. ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. அதை நாங்கள் முழுமையாக விசுவசித்து நாங்க நடக்கிற பிள்ளைகளாக இனிமேல் இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்கப்பா. இதோ இந்த காலத்துல ஒவ்வொரு செய்திகளையும் நாங்கள் வந்து கேட்கிறோமப்பா. அந்த செய்திகளை கேட்டு நாங்கள் வந்து பயப்படாமல் இருப்பதற்காக தான் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளையுமே தீர்க்க தரிசனமே எங்களுக்கு முன்கூட்டியே வந்து தெளிவாக தெரியப்படுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. என்ன நடந்தாலும் கர்த்தர் என்ன வந்துட்டு வெளிப்படுத்துற விசேஷம் 3வது அதிகாரத்துல 10வது வசனத்துல சொல்லியிருக்கபடி, நான் வந்து கர்த்தருடைய நாமத்தை என்னுடைய சரீரத்திலையும் என்னுடைய ஆத்மாவிலையும் வந்து நான் வந்து சரியாக அவருடைய நாமத்துக்கு நான் முழுமையாக மகிமை செலுத்தும்படியாக நடக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் என்னை காப்பாற்றுவார், எங்கள் எல்லோரையுமே காப்பாற்றுவார். கர்த்தரின் வருகையின் போது நாங்கள் எல்லோருமே வந்து மறுரூபமாகுவோம் என்று நாங்கள் முழுமையாக விசுவசித்து நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, எங்கள் சபைக்கு எதிராக செயல்படுகிற எல்லா அசுத்தாவிகளின் கிரிகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை விட்டு வெளியே போய் என்று கட்டளையிடுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, நீர் வரும் பொழுது எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் இவை அனைத்துமே உமக்கு முன்பாக பரிசுத்தமாக இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வல்லமையை கொடுத்து பலத்தை கொடுத்து வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் ஜெபத்தை ஏறெடுத்து கேட்டுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க. எனக்கு இந்த வாய்ப்பு பேச முடியாதவே ஒரு வாரமா கையாலேயே ஸ்ட்ரைக் காட்டிட்டு இருந்தேன். பிரேயர்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டேன். எனக்கு வாய்ப்பு அப்பாவுக்கு நன்றி சொல்றேன் பிரதர். எனக்கு இன்னும் பூர்ணமா நல்ல குணம் அடைஞ்சிடும் பிரதர்.
அவருக்கு நான் சாட்சியுள்ள மகளா தான் நான் நிக்கணும். சரிங்க சிஸ்டர், இப்ப ப்ரேயர் பண்ணுங்க. இயேசுவே ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இதோ சகோதரி மகாதேவி சிஸ்டருக்காக நாங்கள் சபையாராக உமக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம் அப்பா. அவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இயேசுவே ஜீவனுள்ளவரே, அவங்களுக்கு நீங்க சுகத்தை கொடுத்து கேன்சர்ல இருந்து விடுதலையை கொடுத்துட்டீங்கப்பா. அதை நாங்கள் முழுமையாக விசுவசிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அவர்களுடைய சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வந்து அவர்களுக்குள்ளாக பலவீனத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணுகிற அசுத்தாவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியே போயிட்டு கட்டளை இடுகிறோம். இயேசுவே ஜீவன் உள்ளவரை, உங்களுடைய ஜீவனை வந்துட்டு அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிறீங்கப்பா. அவங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஏற்கனவே நீங்க வந்துட்டு அளவில்லாமல் வந்து கொடுத்துருக்கிறீங்கப்பா. இயேசுவே அந்த அதிகாரத்தை சகோதரி முழுமையாக பயன்படுத்துவதற்கு அவங்க கூட இருந்து அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் நீங்க ஆலோசனை கொடுத்து அவங்கள வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில வழிநடத்தும்படியாக இந்த நேரத்துல ஜெபிக்கிறோமப்பா. அவர்களுக்கு சரீரத்துல பலவீனத்தையும் அவங்கள பேச விடாமல் இன்னமும் வந்துட்டு தடைகளை ஏற்படுத்துகிற அசுத்தாவிகை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்களுடைய சரீரத்தை விட்டு இப்பொழுதே வெளியவா என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் பரிபூரணமாக சுகம் அடைந்து விட்டார்கள் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. அவர்களுடைய சாட்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த பரிபூரணம் அடைஞ்சதற்காக அவங்க சொல்ல போற சாட்சிக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். மாமியாருக்கு கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கணும். இந்த அவங்கள்ட்ட கொடுக்குறேங்க. இந்த வலது கையில சத்தமா சொல்லுங்க. இந்த வலது கையில ஒரே இந்த ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, கை ரைட்டா என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரே வலி. சரிங்க சிஸ்டர், ப்ரேயர் பண்ணலாம். உங்க பேர் மட்டும் சொல்லுங்க. லலிதா. லலிதா. இயேசுவே ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இதோ சகோதரி லலிதா சிஸ்டருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ உண்மை நம்பி உம்முடைய நாமத்தை கூப்பிடுகிறவர்களுக்கு ஒருபோதும் ஒரு குறை ஏற்பட்டதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஏற்கனவே சகோதரி லலிதாவுக்காக நீங்க உங்களுடைய சரீரத்துல காயப்பட்டு ரத்தம் சிந்தி அவர்களுடைய பாவங்களை சுத்திகரித்திருக்கிறீங்கப்பா. உங்களுடைய பிள்ளையாக அவர்களை நீங்க ஏற்றுக்கொண்டு சுயாதீனத்துக்கு நீங்க அழைத்திருக்கிறீங்கப்பா. இயேசுவே ஜீவனுள்ளவரே, அவர்களுடைய மாம்ச சிந்தையினால அப்பா அவர்களை அறிந்தோ அறியாமலோ என்ன தவறு செய்திருந்தாலும் இந்த நேரத்துல நீங்க தயவாய் மன்னிக்கும்படியாக மன்றாடுகிறோம். நீர் நல்லவர், நீர் தயவுள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால சகோதரிக்கு அந்த மூட்டுல வலியை கொடுக்கிற வலியை முழுமையாக வெளியே வா என்று கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வலியை இப்பொழுதே உனக்கு சகோதரியோட சரீரத்துல இருப்பதற்கு எந்த அதிகாரம் இல்லை. இப்பொழுதே வலியே வெளியே வா என்று கட்டளையிடுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, இதோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திற்கு எல்லா நாமமும் பரலோகத்திலே வானத்தில் இருக்கிறோம், பூலோகத்திலும் பூலோகத்தில் கீழானவர்கள் அத்தனை நாமங்களும் வந்துட்டு இயேசுவின் நாமத்துக்கு கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறீங்கப்பா. இதோ சகோதரியோட கையில இருக்கிற வழியே வெளியே வா என்று கட்டளையிடுகிறேன். இனி மறுபடியும் அவங்களுடைய சரீரத்துக்குள்ள போவதற்கு உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. இசப்பா, உங்களுடைய தழும்புகளால சகோதரி சுகம் அடைஞ்சிட்டாங்க. இதை சாட்சியா சொல்ல போற கிருபைக்காக உனக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு ஜெபத்தை எடுக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. அதை முழுமையா வேற யாருக்கும் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இல்ல சாட்சிகள் இருந்தா ஷேர் பண்ணுங்க. அப்படி வேற ஒன்றும் இல்லைனாக்க இதோட நிறைவு செய்வோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.